வெல்கம் டு ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். நான் உங்கள் விஜய் ஹனி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மகாலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம தேடுதல் வெட்டி நம்ம தொடர போகிறோம். வழக்கம் போல் யார் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். MahaUtsav 2023 இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க ஹேருக்கு பற்றி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? யாமினி. பிரியதர்ஷினி. லாங் ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா? அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் தடவி பின்னணும். எண்ணெய் தான் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணாலும் உச்சந்தலையில் நல்லா எண்ணெய் வைக்கணும். ரெகுலராக தேங்காய் எண்ணெய் வைக்கணும். தேங்காய் எண்ணெயில் என்ன பிராண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்கா? செக்கு எண்ணெய். ஓகேங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்பெஷல்? அதுதானே பண்ணுறேன். ஓகேம்மா. ஸ்ரீகாவா ஷாம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தடவினாலும் கொஞ்சம் செக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஷாம்பு சீக்காவா என்ன யூஸ் பண்ணுறீங்க? சீக்கா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் நான் ஷாம்பு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஆனால் சீக்கா தான் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சு. ஆனால் தெரியும் இல்லையா சீக்கா தான் ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? கரைச்சி தர வீட்டில் ஆள் காலேஜ் வேறு படிப்புன்னு போகிறது. படிப்புலாம் இல்லை, வெளியே வந்துடணும். படிப்புன்ட்டு வெளில வந்துடுறோம்ல. ஓகே. அதனால் வீட்டில் டைம் இல்லை, அதனால் அரைக்க முடியல. ஆனால் சீக்கா அரைச்சி தேய்ச்சா படிப்புன்னு வெளியே வந்துடுங்க, படிக்கிறது இல்லை. சரி, ஓகே, அது விடுங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட், வேறு டிபார்ட்மெண்ட்ன்றாங்க. ஓகே. இது விட வேறு பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸுக்கு அவங்க ஹேரை நல்லா வச்சுக்கணுன்றதுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு டிப்ஸ் தரணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்வீங்க? கோவப்படாமல் ஜாலியாக இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸாலே இப்போ நிறைய முடியெல்லாம் கொட்டி போகுது. கோவப்படாமல் இருங்க, ஜாலியாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸால் தான் பாதி முடிய போகுது. பாதி பாய்ஸ் கிளாஸ் ஒட்ட விடுறது காரணமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? செம்மையாக போயிட்டுருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, ஃபன் பண்ணுறீங்க. ஹேர் வந்து லாங்காக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. கலரிங் வேறு பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் இல்லையா? ஹேர் வந்து லாங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன சீக்ரெட் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுக்கு சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி எல்லாம் சொல்லுவாங்க தலைக்கு எண்ணெய் வச்சா முடி வளரும், நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க, முடி கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் மெயின்டைனே பண்ணுறதில்ல. தலைக்கு எண்ணெயும் வைக்க மாட்டேன். அது நேச்சுரலாகவே வளருது. நான் நேச்சுரலாகவே அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். அது நேச்சுரலாகவே நல்லா வளருது. கெடுக்கிறதுனா இந்த மாதிரி ஆமாம், கலரிங் பண்ணுறது, எண்ணெய் வைக்க மாட்டேன், மெயின்டைன் பண்ண. ஆனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். அம்மா பார்லர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து அவங்க தான் உங்கள் ஹேர் பியூட்டிக்கு வந்து சீக்ரெட் உடைய அவங்க ஒருத்தங்க தாங்க. இன்னும் இவங்க எவ்வளோ நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாலும் அவங்க ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்களாம். அப்படி என்ன ரெக்கவரி பண்ணுவாங்கன்னு கேட்ட பிறகு எண்ணெய் வைப்பாங்கன்றாங்க. அது இன்னும் என்ன, அந்த எண்ணெயில் என்ன போட்டிருக்கும்? அது வந்து ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், அந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி காட்டனில் வச்சு ரூட்டில் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஊற வச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஒருத்தங்க இருக்க தைரியத்தில் நீங்கள் ஹேர் நல்லா டேமேஜ் பண்ணுறீங்க, அப்படி தானே இல்லையா? அவங்களும் திட்டுவாங்க, அட் அ டைம் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர். ஷாம்புவா சீக்காவா என்ன யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு தான், சன்ஸ்லிக் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவேன், ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே. ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், பட் அப்பப்போ கட் பண்ணிவிடுவேன். வெளியில் எங்கேயாவது போகும்போது மட்டும் லைட்டாக கீழே மட்டும் ட்ரிம் பண்ணிவிடுவேன். மற்றபடிலாம் கட் பண்ண மாட்டேன். சரி, லாங் ஹேர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. கேஷுவல் ட்ரெஸ் போட்டால் இந்த மாதிரி தான் லூஸாக விடுவீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டைலிங்? இப்போ பார்த்துட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு கேஷுவல் ட்ரெஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண நல்லா இருக்கும்னா எந்த ஸ்டைல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு மாடர்ன் ட்ரெஸ்ன்னு போட்டேன்னா ஸ்ட்ரெயிட் வாக் எடுத்து சைடில் 2 சைடு இங்கே பின்னிட்டு ஃப்ரீயாக விட்டால் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பன் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்க்கு இந்த 2 வந்து நல்லா இருக்கும் இவங்க சஜஷன் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஒரு சாரீ அந்த மாதிரி ஒரு ஹோம்லி லுக்காக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி? சைட் பின்னல் பின்னி போட்டுருவேன். சைட் பின்னல் வேறு ஏதாவது? சைட் பின்னல் போட்டுருவேன். இல்லைனா இப்படி சைடு வாக் எடுத்துகிட்டு இப்படி எடுத்து ஒரே கிளிப்பு ஃப்ரீ ஹேர். நீங்கள் கொடுத்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹாய். என்ன ரொம்ப டல்லாக பேசுகிறீங்க? ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? இல்லையா? பார்த்து டயர்ட் ஆகிடுவீங்களா? சரி, உங்கள் பேர் என்னம்மா? ரேஷ்மா. கோபிகா. லோகேஸ்வரி. ஓகே. அழகாக வந்து லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்க. கேர்லி ஹேர் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். எப்படிமா மெயின்டைன் பண்ணுறீங்க லாங் ஹேர், கேர்லி ஹேர், அதுவும் இவ்வளோ லாங்கா? ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். தண்ணி அதிகமாக குடிப்பேன். வெஜிடபிள்ஸ், அதாவது இன்னர் நியூட்ரிஷனில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது. ஹேருக்கு அவுட்டர் நியூட்ரிஷனாக வந்து என்ன பண்ணுறீங்க? கற்றாழை போடுவேன்.
ஆலோவேரா சோற்று கற்றாழை அது வந்து எப்படி எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சா இல்லை அதோட ஜெல் மட்டும் எடுத்து தடவணும். வாரத்துக்கு எத்தனை வாட்டிமா? எப்போலாம் தலை குளிக்கிறோமோ அப்போலாம். எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து வாரத்துக்கு எத்தனை வாட்டி தலை குளிப்பீங்க? 2 times. ஓகே. அதுக்கு என்ன ஸ்ரீகாவா ஷாம்பு என்ன? ஸ்ரீகா தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்ரீகா தான். கடையில் வாங்கினதா இல்லை அரைச்சதா? வாங்குறதா இப்போ கடையில் வாங்குறதா யூஸ் இப்போ கடையில். அதுக்கு முன்னாடி அரைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது இதுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் அரைக்கலான்ற ஐடியா இருக்குது. ஓகே. கொஞ்சம் உங்களுக்கு தலை வாரலாம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்? இப்போ நான் தலை வாரல ஆக்சுவலி. தலை வாரினா தான் கேர்ள்னஸ் கொஞ்சம் இல்லாமல் தெரியும். ஓகே. தலையே வாரல ஆகிடும். தலையை வாரல. ஓகே. கேர்ள் ஹேர் இருக்கிறதுனால தலை வாரது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக ஆகிடும் காலேஜ். அதனால இன்னைக்கு மட்டும் அப்படி விட்டுட்டேன். ஓகே ஓகேம்மா. ஃப்ரெண்டு வந்து சூப்பராக சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்லி தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. சின்ன வயசுலேருந்து இப்போ வர ஒன்லி ஷேக்கா மட்டும்தான், அதுவும் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஷேக்கா லீவ் டைம் வீக்லி எத்தனை வாட்டி வாஷ் பண்ணுவீங்க ஹேர் வாஷ்? 2 days. 2 days. தேங்காய் எண்ணெய் நைட்லேயே பகலில் வைப்பீங்களா? நான் தலை குளிச்சு கொஞ்ச நேரம் காஞ்சப்போ எப்போவுமே வைப்பேன், டெய்லி வைப்பேன். டெய்லி தேங்காய் எண்ணெய்? ஆனால் லைட்டாக தான் வைக்கணும், ரொம்ப வைக்க மாட்டேன். ஓகே. ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்கள் ஹேரில் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா லாங் ஹேர் வச்சுருந்தா அப்யூஸாக வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஹேர் ஃபால்ஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் வந்து காலேஜ் டைம் வந்து அவ்வளோவா நான் வந்து ரொம்ப எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன், ஒன்லி அப்படி பின்னி தான் போடுவேன். வீட்டில் இருக்கும் போஸ்ட்டில் மட்டும் நிறைய எண்ணெய் தேய்ச்சி நல்லா மடித்து பின்னி போட்டால் ஒன்றும் ஆகாது. காலேஜ் வர போஸ்ட்டில் மட்டும் இப்படி இருக்கிறது. அதனாலேயே நம்ம வந்து நிறைய எண்ணெய் தேய்ச்சாலே அதில் முடி வந்து ரொம்ப கொட்டாது, ஹேர் ஃபால்லாம் ஆகாது. முடி வந்து பின்னி போட்டாலே வந்து ஹேர் ஃபால் இருக்காதுன்றதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? எப்போவுமே வந்து பின்னி இருக்கணும். ஓகேம்மா, சூப்பரான டிப்ஸ் வந்து சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம். ரேஷ்மா, உங்கள் ஹேர் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் ஹேருடைய சீக்ரெட் என்ன? பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள். என்னுடைய ஹேர் சீக்ரெட் வந்து இப்போ வந்து எதுவுமே அவ்வளோவா மெயின்டைன், இதுக்கு முன்னாடி ஏதோ மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, அப்போ அது என்னன்றதை சொல்லுங்கள். ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் நிறைய எடுப்பேன். ப்ரோட்டீன்ஸ்னால் எந்த மாதிரி? கொஞ்சம் கிரெயின்ஸ், சப்பாத்தி வந்து வீக்லி 2 சாப்பிடுவேன். மார்னிங்கும் சரி நைட்டும் சரி சப்பாத்தி ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. கிரெயின்ஸ்னால் எந்த கிரெயின்ஸ்? கிரெயின்ஸ்னால் சென்னா அது மாதிரி, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, கிரீன் கிராம் அது மாதிரிலாம் சாப்பிட்றேன். ப்ரோட்டீன் இங்கிலீஷ்ல சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புரியும். ஓகே, வேறு ஃப்ரூட்ஸ் பனானா. ஓகே, ரெகுலராக வந்து டெய்லி வந்து ஏதாவது ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்டேக் எடுத்துப்பீங்கன்னு சொல்கிறீங்க? அதுதான் டெய்லி தான், அந்த கிரெயின்ஸ் தான் காலையில். ஓகே, காலையில் எழுந்துச்சோன்னே பிஃபோர் டிஃபனா இல்லை அந்த மாதிரி இந்த டைமில் சாப்பிட்றீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெய்லி வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துப்பாங்களாம், அதுதான் அவங்க இன்டேக் வந்து எடுத்துக்க, அதனால ஹேர் வந்து அதிகமாக வளருது. நம்ம பேக் போடுறத விட இன்டேக் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு இதுவாகும். சூப்பர். நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபேஸுக்கும் ஹேருக்கும் தான் போகும். அதனால் இன்னர் நியூட்ரிஷன் இருந்தாலே ஹேர். எக்ஸசைஸ் பெண்ட் பண்ணிட்டு பண்ணால் சர்க்குலேஷன் மேலே போகிறதுனால பிளட் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ்மா? அதான் பெண்ட் பண்ணி எது வேணாலும் பெண்ட் பண்ணி பண்ணால். டெய்லி காலையில் இந்த எக்ஸசைஸ்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? நார்மலான ஒர்க் அவுட் தான் இல்லையா? நான் 4th வரையும் பண்ணியிருந்தேன். 4 o'clock நான் ஹாஸ்டலில் படுத்ததுனால 4 o'clock எழுந்துச்சு எல்லாம் பண்ணுவேன். ஓகே. இப்போது நான் வீட்டுக்கு வந்ததுனால அதெல்லாம் பண்ணல. ஆனால் அப்போ பண்ண எக்ஸசைஸும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டும் வந்து நல்லா அவங்க ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னது என்னென்னா, பெண்ட் பண்ணாலோ அந்த மாதிரி வந்து பண்ணுறப்ப ரத்தம் வந்து தலைக்கு சர்க்குலேஷன் ஆகிறதுனால ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு, கரெக்டாமா? நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, கொஞ்சம் இங்கே சத்தமாக இருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக அவங்க சொன்னதை வாங்கி சொல்கிறேன். மாடர்ன் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கேஷுவலில் ஃபார்மல்ஸ் ரெண்டுமே வந்து பண்ணுவீங்க. இந்த லாங் ஹேர் வச்சுருக்கிறதுனால அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டைல் பண்ணிக்க முடியல நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
பண்ணியிருக்கேன். லாங் ஹேர் இருக்கிறதுனால ஃப்ரீ ஹேர் விட முடியல. ஃப்ரீ ஹேர் விட்டால் ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ எனக்கு இதை விட பெருசாக இருக்கும், திக்காக இருக்கும் இதை விட. இப்போது ரீசெண்டாக 4 years ஃப்ரீ ஹேர் விட்டுறதுனால ஃபுல்லாக ஃபால் ஆச்சு. ஸ்பிட்டன்ஸும் வந்துருச்சு. ஸோ ஃபீல் பண்ணியிருக்கேன். மெயின்டைன் பண்ணால் வி கேன். அது ஃப்ரீ ஹேர் விட்டாலும் சில பேரெல்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் லாங் ஹேர் இருந்தாலும் தேர் மெயின்டைன் பண்ணால் ஓகே, லாங் ஹேர் எந்த ப்ராப்ளமும் வராது. மெயின்டைனில் தான் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படி தான் இருக்குது. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் விஜய் ஹனி. டேக் கேர், பாய். வேப்பிலே வந்து அரைச்சி யூஸ் பண்ண பேஸ்ட் மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது இன்றைக்கி ஷாம்பு எதுவுமே கூட வெறும் வேப்பிலையை மட்டும் அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிடுவீங்க. அது ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கல்லில் தேய்ச்சி முடிய வச்சு